சாண்ட்ரா போஸ்டல் சொல்கிறாங்க, மூன்றாம் உலகப் போர் என்பது தண்ணீருக்கு தான் வரலாம். அப்படி வந்தால் அது தீர்ப்பதற்கு என்ன வழி, மூன்றாம் உலகப் போர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, தென்னிந்தியாவுக்கு போங்க. அங்கே வந்து ஏரி தொழில்நுட்பம் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பின்பற்றியிருக்காங்க பல நூற்றாண்டுகளாக. அதை உலகம் பூரா எடுத்துகிட்டு போயிட்டாலே இந்த மூன்றாம் உலகப் போரை நிறுத்தி விடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வழங்குறாங்க சாண்ட்ரா போஸ்டல். நம்ம பூவுலகின் நண்பர் கூட அந்த புத்தகத்தை போட்டிருக்கு, மணற்கோட்டைகள் அப்படிங்கிற பேரில் அந்த நூல் வந்திருக்கு. அப்போ இந்த ஏரி தொழில்நுட்பம் என்பது நம்முடைய மிக சிறந்த தொழில்நுட்பம். நீங்கள் ஒவ்வொரு ஏரியும் மற்ற ஏரியோட தொடர்போடு இருக்கும். சங்கிலி தொடர் ஏரிகள்னு பேர். ஒரு ஏரியில் பெய்கிற நீரானது அல்லது ஒரு ஆற்றுல, இப்போ வைகை ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைகை ஆற்றுல வரக்கூடிய நீரானது கடலில் போய் நேராக சேரவே சேராது. அதனால தான் அதற்கு ஒரு கதை உண்டு, புராண கதை உண்டு. அந்த ராமநாதபுரம் பெரிய கம்மாயில் போய் சேர்ந்துடும், எல்லா தண்ணியும் போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, அதில் சமூக நீதி வேறு இருக்குது. இப்போ ஒரு ஏரி தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி தொடர் ஏரி இருக்குன்னா, கடைமடைக்காரனுடைய ஏரி நிறைஞ்சால்தான் அடுத்த ஏரிக்கு வந்து பலகை போடுவாங்க, அந்த மலை தடுப்பாங்க. அதுக்கு அடுத்தா போல் அடுத்த ஏரி மேல் மடைக்காரனுக்கு கடைசியில் தான் கடைசி உரிமை. அப்போ இன்றைக்கி காவிரியில் தண்ணி கேட்டால் நான் கடைமடைக்காரனுக்கு உரிமையே இல்லைங்கிறான். இது சமூக அநீதி, நீதி இல்லை. இது ஒரு பக்கம். அப்போ இந்த இரும்பை குடிக்கிழவன் ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க ஏரி கட்டுறதான் அவனுக்கு வேலை. இந்த சாத்தூர் கோவில்பட்டி பகுதி இருஞ்சோனாடுன்னு பேர் அந்த பகுதிக்கு. அவன் வாழ்நாள் முழுக்க ஏரி கட்டிக்கிட்டே இருந்தான். கிழவன் ஏரி, நடையேரி, ஊர் பேர்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏரிகளை ஒழித்து கட்டுறதான் நம்முடைய இப்போ பெரிய கடமையாக வச்சுருக்கோம். நீங்கள் நாகர்கோவிலில் தொடங்கி சென்னை வரைக்கும் ஒரு கணக்கெடுங்க. எல்லா பேருந்து நிலையங்களும் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு பேருந்து நிலையங்கள் ஏரிக்குள்ளே தான் இருக்குது. அண்மையில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. உயர்நீதிமன்ற கிளை மெட்ராஸ் பெஞ்சு சொல்லுது, இனிமேல் வந்து ஏரிக்குள்ளே கம்மாய்க்குள்ளே எந்த கட்டணம் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த உயர்நீதிமன்றம் இருக்கிறதும் ஏரிக்குள்ளே தான். அதுதான் சிறப்பு. அப்போ நம்முடைய அது வள்ளுவர் அழகாக சொல்லுவார், நாணாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அப்படிம்பார். நம்முடைய தமிழை பேதை இருக்கானே, இவனுக்கு வந்து நாணம் கிடையாது. நாணம் அப்படின்னா பெண்களுக்குரிய நாணம்னு ஒரு இடத்துல சொல்கிறார். காதல் வயப்பட்டு ஆணும் பெண்ணும் நாணம் பண்ணுறது வேறு, அதை வேறு இடத்துல சொல்கிறாரு. அயோக்கியத்தனம் செய்யாமல் செய்வதற்கு நாணப்படுதல் இருக்கு இல்லையா, அதாவது சட்டத்துக்கு புறமான காரியங்களை செய்வதற்கு, அயோக்கியத்தனமான காரியங்களை செய்வதற்கு நாணப்படுதல் என்கின்ற அந்த பழக்கம் என்பது நாணாமை அப்படின்னு சொல்கிறார். அது இல்லை, போயிடுச்சு, பேதைக்கு இல்லை. நாரின்மை, இனத்தின் மீது பற்று கிடையாது. எவனும் என்ன பண்ணிட்டு போகணும். மலையை வெட்டுறானா, மலை முழுங்கி மன்னார்கள் இருக்கான் தமிழ்நாட்டில், மலையை சாப்பிட்டு போகிறானா விட்டுரு, ஆற்று மணல் அள்ளிட்டு போகிறானா விட்டுரு, எதை பற்றியும் கவலை இல்லை. நாரின்மை யாதொன்றும் பேணாமை, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த செல்வங்களை பேணுதலே கிடையாது. யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அப்படிங்கிறார். இந்த பேதைகளாக மாறியிருக்கும். அந்த அடிப்படையில் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா செயல்பாடுகளும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த செல்வங்களை அழிச்சிக்கிட்டே போகிற செயல்களாக தான் இருக்குது. அதில் தான் இந்த ஏரிகளை ஒழித்து கட்டுவது, ஆறுகளை ஒழித்து கட்டுவது, நம்ம இதான் வளர்ச்சின்னு வேறு சொல்லிக்கிறோம்.